கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாப்புலேஷனையும் திமுகவில் சேர்த்துடணும். இன்னும் 8 கோடி பேரையும் சேர்க்கறதுனால சேர்த்துருவாங்க. ஓடிபி எது கேட்குறாங்க? கேட்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் சொல்லுது. ப்ரைவசி அது. ஓடிபி வந்ததுன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் முதற்கொண்டு இருந்ததுன்னா அதில் போயிடும். டேட்டாவுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? இப்போ அதிகாரிகளை கூப்பிட்டு கட்சிக்காரன் ஒரு அதிகாரியோடு வரான், கூட 10 கட்சிக்காரனும் ஒரு அதிகாரியும் வராங்க. ரெவன்யூ ஆஃபீஸரோ ரேஷன் கடையில் வேலை செய்கிறவனும் என்ன நல்ல திட்டங்களை வாங்குறீங்க கேட்குற துணியை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். நீ டீட்டெயிலில் கொடுக்கலன்னா உனக்கு 1000 ரூபா நிறுத்திடுவான். இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க நம்பரை கேட்குறாங்க. இந்த பக்கம் திரும்பும்போது ஓடிபி வருது. இது வாங்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. எதுக்கு நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற? கில்லாடிங்க உலகத்திலே வந்து பணத்துக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுல கின்னஸ் ரெக்கார்டு படித்தவங்க திமுக. அதனால் இது வந்து உறுப்பினர் சேர்க்கைன்றது கிடையாது. கொத்தா சேர்க்குறாங்க. ஒரு கட்சியில் 2 கோடி பேர் எப்படிங்க உறுப்பினராக இருக்கும்? அப்படி உறுப்பினராக இருந்தால் கூட்டணி கட்சியாக தேவையில்லைங்க. பதவி தான், தேர்தல் பயம் தான், தோல்வி பயம் வந்து இருக்கிறது திமுக. இதையே பிஜேபி பண்ணிச்சுன்னா இவனை விடுவானுங்களா திமுக? நான் கேட்குறேன். திமுகவோட தொங்கு சதையாக இருக்குது இந்த கூட்டணி கட்சி. அத்தனை பேர் ஏன் வாய் பொத்திருங்க? நாளைக்கு அவனுங்களுக்கு எதிராக திரும்ப போகுதுங்க. இப்போ 1 கோடி பெண்கள் வந்து 1000 ரூபாய் மாதம் வாங்குறாங்க மகளிர் உரிமை தொகை. அவங்க டேட்டா எல்லாமே வந்து போக வேண்டியவங்க கைக்கு போயிருக்குன்றாங்க. யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தானே நீ இவ்வளோ வந்து ஓடிபிக்கு தடை கொடுத்தா உனக்கு ஏன் நோவுது? நான் கேட்குறேன். நல்லா, அதாவது அரசியலமைப்பு சாசனம் சொல்லுவது புலம்பெயர்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தில், அதை தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. எங்கெங்கே வேலை செய்கிறானோ அந்த இடத்துல வாக்காளனாக தன்னை பதிவு செய்து கொள்ளக்கூடிய உரிமை அரசியலமைப்பு சாசனம் அவனுக்கு கொடுத்துருக்குன்றாங்க. சீமான் சொல்கிறது நம்ம அந்த விதத்தில் ஒரு லாஜிக்கலி அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. மைக்ரேண்ட்டே வரக்கூடாது சொல்கிறாருல்ல, இந்த ஸ்டாண்டர்டு. ஈரோடு அதில் எத்தனை பேர் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் நிறையா அதுக்குன்னே தனியாக திமுக அதுக்குன்னு ஸ்பெஷலாக போயிட்டு ஓட்டு கேட்டு வந்தாங்க. அவ்வளோ மக்கள் அதுக்குன்னு ஓட்டு போட ஒரு கணிசமாக இருந்தது. இது ஒரு சிக்கலான பிரச்சனைன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இவங்க திமுக துரைமுருகன், ரகுபதி, திமுக கத்துற மாதிரி, விசிகா, சீமான்லாம் கத்துற மாதிரிலாம் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சட்டப்படி முடியாது. தண்ணி குடிப்பீங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், திரும்ப பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக வீடா போயிட்டு அந்த மக்கள்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி ஓடிபி வாங்கினாங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சது. அதற்கு மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்துக்கு திமுக போச்சு. இப்போ உச்சநீதிமன்றமும் தடை அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் இதுக்கு திமுக இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுது? பதவி ஆசை தான், வேற என்ன? எப்படியாவது தேர்தலில் ஜெயிக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாப்புலேஷனையும் திமுகவில் சேர்த்துடணும். இன்னும் 8 கோடி பேரையும் சேர்க்கறதுனால சேர்த்துருவாங்க. வயசெல்லாம் கிடையாது. 1 வயசு குழந்தைலேருந்து 100 வயசு ஆள் வரைக்கும் சேர்க்கணும்னா சேர்த்துருவாங்க. ஓடிபி எது கேட்குறாங்க? கேட்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் சொல்லுது. ப்ரைவசி அது. ஓடிபி வந்ததுன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் முதற்கொண்டு இருந்ததுன்னா அதில் போயிடும். டேட்டாவுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? இது ஹைகோர்ட் ஸ்டே பண்ண பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி நல்லா வாங்கி கட்டியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே வெக்கேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, தலையிட முடியாதுன்ட்டாங்க. நீ இப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிறதுனா போகணுன்னு சொல்லிட்டாங்க. போல் ஏன் இவ்வளோ அவசரம்? அதில் மட்டும் ஆர்வம் காட்டுறதுக்கு காரணம் இவங்களுக்கு பெரிய வக்கீல் தான் அப்பியர் ஆவாங்க. ஒரு நாளைக்கு 50 லட்சம் 60 லட்சம் வாங்குகிற வக்கீல். இது எப்படி, எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம்? இதெல்லாம் எதுக்கு உனக்கு ஓடிபி? டேட்டாவை யார் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவேன். டேட்டா இஸ் நியூ ஆயில். அப்போ இது தெளிவாக வந்து எல்லா நாம்ஸையும் காற்றுல பறக்க விட்டுட்டு எப்படியாவது ஜெயிக்கணும். ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டையே வளைச்சி போட்டு எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்கு வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு கட்சிக்காரன் ஒரு அதிகாரியோடு வரான், கூட 10 கட்சிக்காரனும் ஒரு அதிகாரியும் வராங்க. ரெவன்யூ ஆஃபீஸரோ ரேஷன் கடையில் வேலை செய்கிறவனோ உள்ளாட்சி அமைப்புகளில் வேலை செய்கிறவனோ கூட ஒருத்தன் வரான். நீங்கள் என்ன நல்ல திட்டங்களை வாங்குறீங்க கேட்குற துணியை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். நீ டீட்டெயிலில் கொடுக்கலன்னா உனக்கு 1000 ரூபா நிறுத்திடுவான். இந்த மாதிரிலாம் பேசுகிறானுங்க. அப்புறம் அவங்க நம்பரை கேட்குறாங்க. இந்த பக்கம் திரும்பும்போது ஓடிபி வருது. இது வாங்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. எதுக்கு நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற? பதவி வெறி தான், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இல்லை, அந்த ஓடிபியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்னு காட்டுறதுக்காகவா, இல்லை இதன் மூலமாக ஓடிபியை வாங்கி நீங்கள் சொல்கிற பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்து அது பணப்பட்டுவாடன்றது ஈஸி? அதுதானே இப்போ பணப்பட்டுவாடும் ஈஸி. இப்போ நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் டைட் பண்ணுவான். எப்படியும்
ஆனால் இவங்க வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸில் இவங்க கில்லாடிங்க. உலகத்துலேயே வந்து பணத்துக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுல கின்னஸ் ரெக்கார்டு படித்தவங்க திமுககாரங்க தான். அதனால் இது வந்து உறுப்பினர் சேர்க்கைன்றது கிடையாது. கொத்து கொத்தாக சேர்க்குறாங்க. ஒரு கட்சியில் 2 கோடி பேர் எப்படிங்க உறுப்பினராக இருப்பான்? அப்படி உறுப்பினராக இருந்தால் கூட்டணி கட்சியாக தேவையில்லை உனக்கு. 234 நீங்களே ஜெயிச்சுட்டு போகலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஊரில் போகிற வரவன்லாம் எல்லாம் குட்டி குட்டி கட்சி 1 மெம்பர் பார்ட்டியெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் நல்லா விசாரிக்கிறாங்கன்ற போர்வையில் எல்லா கட்சிக்காரனும் வந்து உங்களை பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் கூட்டணியில் சேர்க்க தான் போகிறீங்க. இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு ஸ்டாலினே சொல்கிறாரு. ஒரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலினே 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. ஓடிபி போட்டு ஊரில் இருக்கவனெல்லாம் கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் திமுகவில் சேர்த்துக்கிறது. இன்னொரு பக்கம் எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிறது. என்ன கதை, என்ன முரண்பாடு இது? பதவி தான், தேர்தல் பயம்தான், தோல்வி பயம் வந்து விட்டது திமுகவுக்கு. அதனால் அது ஓடிபின்றது வந்து சட்டப்படி தப்பு. இது உனக்கு டீட்டெயில் வந்து டேட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய டேட்டா கட்சிக்கிட்ட எப்படி போகும்? இப்போ இவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டே கட்சி அரசாங்கத்தோட டேட்டா, அந்த பலனாளிகள் 1000 ரூபாய் வாங்குறவங்க அந்த டேட்டாலாம் அவங்ககிட்ட போயிருக்குன்றாங்க. நிறைய காணொலிகளை பார்க்க முடிஞ்சு. கவர்மெண்ட் சர்வெண்டே போகிறாங்க. நீ ஓடிபி வாங்கி அது உறுப்பினர் ஆகிறன்னு போது கண்டிப்பாக பேங்க் எந்தெந்த மொபைல் நம்பர்ஸ் பேங்க் லிங்க்டோ அந்த எல்லாம் ஓடிபி மூலமாக நீ கண்டுபிடிச்சி கிளியராக நீ வந்து பணப்பட்டுவாடாக பண்ண போகிறாது. அதுக்கும் பயன்படும். அதுக்கு முன்னால் அந்த டேட்டா உனக்கு எதுக்கு தேவையே இல்லை. உனக்கு டேட்டா ப்ரொடெக்ஷனே கிடையாது. அதான் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்டுச்சு மதுரை பெஞ்சில். நீ இதை வந்து இந்த சர்வர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்கலாம் ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கான் உள்ளுக்குள்ளே, பெரிய பெரிய கம்பெனிஸ். அவன் இந்த டேட்டாவை பாதுகாப்பாக வைப்பான்னு என்ன உதாரணம்? வேறு எவனா காசு கொடுத்தா இந்த மொத்த டேட்டாவை அவன் அங்கே கொடுக்க போகிறான். அதனால தானே ஸ்டே பண்ணுறாங்க. இதையே பிஜேபி பண்ணிச்சுன்னா இவனை விடுவானுங்களா திமுககாரனுங்க? நான் கேட்குறேன். திமுகவோட தொங்கு சதையாக இருக்குது இந்த கூட்டணி கட்சி. அத்தனை பேர் ஏன் வாய் பொத்திருங்க? நாளைக்கு அவனுங்களுக்கு எதிராக திரும்ப போகுதுங்க. இந்த டேட்டா வச்சு திமுகவோட மேலாதிக்கம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மேலே நிறுவப்பட போகிறது. அப்போ இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கும், நாளைக்கு எதிர்கட்சியில் இருப்பான். காலம்பூரா ஒன்றும் திமுகவில் கொத்தடிமையாக இருக்க முடியாது. 2 இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் இன்றைக்கி இருக்கான். இந்த எலெக்ஷனில், அடுத்த எலெக்ஷனில் இருப்பானா, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் இருப்பானா தெரியாது. அப்போ இவர்கள் திமுக எதிரணிக்கு போகும்பொழுது அப்போ தான் இந்த வலியும் வேதனையும் அவனுக்கு தெரியும். இந்த டேட்டாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து தேர்தல் நேரத்தில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். இப்போ பீகாரில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு ஆய்வை வந்து எல்லா கட்சியும் எதிர்க்குது, திமுக எதிர்க்குது. கரெக்ட், நியாயமான எதிர்ப்பு. அது உண்மையிலே அது கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அதே மாதிரி தான் வந்து பல அரசாங்க எந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதும் தப்பு இல்லை. இப்போ என்ன வித்தியாசம் உங்களுக்கு? என்ன வித்தியாசம் உங்களுக்கு? அவன் தனக்கு பிடிக்காதவன ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறான், நீங்கள் வந்து வளைச்சு போடுறதுக்கு எடுக்கிறீங்க. நாளைக்கு தேவையில்லைன்னா நீங்களும் வந்து ஓட்டர் லிஸ்ட்லாம் உன் பேர் எடுக்க சொல்லுவீங்க. அதுவும் அதிகார துஷ்பிரயோகம், இதுவும் அதிகார துஷ்பிரயோகம் தானே. மோடி கவர்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷனை கைப்பாவையாக வச்சு எல்லா வேலையும் செய்யுதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை. ஆனால் நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய அந்த டேட்டா திருடுற வேலையை யார் என்ன பண்ணுறது? டேட்டா தானே எடுக்கிறீங்க நீங்கள். இல்லை, எல்லாரும் காமனாக பார்க்குறது நம்ம பார்த்த மாதிரி இந்த உறுப்பினர் எண்ணைக்காக ஒரு பக்கம், இன்னொரு பணப்பட்டுவாடாவை தாண்டி நீங்கள் சொல்கிற டேட்டாவை திருடுறாங்கன்னா என்னுடைய ஒட்டுமொத்த தகவலும் அவர் தெரிஞ்சுன்னா ஏன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அதை தானே அவன் எடுக்கிறான். அவன் வந்து ஏங்க ஸ்டே பண்ணுறான் ஹைகோர்ட்டு? மறைமுகமாக அது டேட்டாவை நீங்கள் எடுக்கிறீங்கன்றது தானே. டேட்டா உங்கள் கண்ட்ரோலுக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்? உயர்நீதிமன்றம் தானே உச்சநீதிமன்றம் போறாங்கன்னா இது யாருமே எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கல இப்போ வரைக்கும். இல்லை, உச்சநீதிமன்றத்தில் அது அவங்க உரிமை. உச்சநீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போகிறத நம்ம குறை சொல்ல முடியாது. அது அவங்க உரிமை. எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அமைப்பும் எந்த தனிநபரும் அவங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சாதகமாக வரலன்னா அவங்க உச்சநீதிமன்றம் போகிறது அது அவங்க உரிமை. அதை நம்ம கண்டிக்க முடியாது. அது கண்டிச்சோன்னா அதுக்கு நீதிமன்றம் அவமதிப்பாகும். அது பிரச்சனை, அது இல்லை. முதல்ல இந்த அணுகுமுறை உங்களுக்கு ஏன் வருது? உயர்நீதிமன்றம் சொல்லும்போது தான் உங்களுக்கு புத்தி வரணும். இல்லை, இதுக்கு என்ன இவ்வளோ அவசரம் உனக்கு? டேட்டா மேலே உனக்கு என்ன இவ்வளோ கண்ணு? இப்போ 1 கோடி பெண்கள் வந்து 1000 ரூபாய் மாதம் வாங்குறாங்க மகளிர் உரிமை தொகை. அவங்க டேட்டா எல்லாமே வந்து போக வேண்டியவங்க கைக்கு போயிருக்குன்றாங்க. அவங்க டேட்டா போக வேண்டியவங்க கைக்கு போயிருக்கு, யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தானே நீ இவ்வளோ வந்து ஓடிபிக்கு தடை கொடுத்தா உனக்கு ஏன் நோவுது? நான் கேட்குறேன். ஓடிபிக்கு தடை கொடுத்தா உனக்கு எதுக்கு இவ்வளோ? அபிஷேக் மனு சிங்கிற்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸு. அவரை கொண்டு போய் அங்கே நிறுத்துற நீ ஒரு நாளைக்கு கேஸ் இன்னைக்கு அர்ஜென்ட் ஆகி நாளைக்கு வந்து நாளைக்கு 50 லட்சம். அவ்வளோ செலவு பண்ணி நீ எதுக்கு போகிற? அவ்வளோ என்ன உங்களுக்கு அதில் அவ்வளோ ஒரு குறி? ஏன்னா டேட்டா இருந்துன்னா நம்ம ஃபோக்கஸ்டாக அடிக்கலாம். இல்லை, ஃபோன் நம்பரை நீங்கள் வாங்குறீங்க. பல நாளிகள் இருந்து அவங்க பேர் கொடுக்குறாங்க. ஓரணியில் தமிழன் இவனே சேர்க்குறான். நீங்கள் எத்தனையோ பேருக்கு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் என்ன ஸ்கீமில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஒழுங்காக வருதா, 1000 ரூபாய் எல்லாம் கேட்டு அவங்க நம்பரை வாங்கின பிறகு இப்படி திரும்பினா அவங்களுக்கு மெசேஜ் வருது, நீங்கள் திமுகவில் உறுப்பினர் ஆகிவிட்டீர்கள்.
மெசேஜாவே வந்துருது. ஆமாம், அவங்க உறுப்பினரே ஆகலை, சிரிக்கிறாங்க. வலுக்கட்டாயமான எதுக்கு டேட்டாவை அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுக்கு? இதுதான் டேட்டா திருட்டு. அதான் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு வந்து ஓடிபி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீ அரசு எந்திரத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு டேட்டாவை எடுக்கிற. தனிப்பட்ட முறையில் திமுக டேட்டா எடுக்குதுன்னா அது வேற. அதை அது ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியாது. ஆனால் இது தெளிவாகவே அரசாங்கம் 10 கட்சிக்காரன் ஒரு அரசு அதிகாரி கூட நின்று தான் நீ வந்து பல நாளுக்கிட்ட டீட்டெயில்ஸை கேட்குற. அந்த 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 முறையே ஒரு அச்சுறுத்துற முறையில் இருக்குது. இது ஃபோர்ஜரி தானே சொல்லலாங்க. ஃபோர்ஜரி கிடையாது, இது ஃபோர்ஜரி கிடையாது. தெரிஞ்சே அவங்ககிட்ட இருந்து தகவல்களை வாங்குறாங்க. இப்போ எப்படி இந்த ஒருத்தன் நார்த்லேருந்து கால் பண்ணி கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்கள், உங்களுக்கு ஓடிபி வரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பணத்தை அவன் திருடுறான். இவங்க நேரடியாக சொல்லி தகவலை அவங்களுக்கு தெரியாம தான் எடுக்கிறாங்க. இது அதுதான் சொல்றேன். நான் உறுப்பினர் ஆவதற்கு சம்மதிக்காத, நீங்க உறுப்பினராங்களான்னு கூட கேட்காதவங்க நீங்க திமுக உறுப்பினர் ஆயிட்டீங்கன்னு மெசேஜ் போகுது. இப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ எதுக்கு டேட்டா மேலே இவ்வளவு குறியா இருக்க? அதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ அடுத்து வேற என்ன, அதை மாற்றி அதை திசை திருப்பதில் அதை மீறி மறுபடியும் வேறு ஏதாவது குறுக்கு வழியில் போய் இதை சாதிக்கிறதுக்கு ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் பின்வாங்கிறது மட்டும் கிடையாது. திருந்த மாட்டாங்க. மக்களாக பார்த்து தீர்ப்பு கொடுத்தா தான் உண்டு. இவர்கள் திருந்துவதாக எனக்கு தெரியவில்லை. இவர்கள் திருந்துவார்கள் என்று நான் நம்பவில்லை. அவர்களை பதவி வெறி பிடித்து ஆட்டுகிறது. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் 2 கோடி பேர் ஒரு கட்சியில் உறுப்பினர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏங்க 2 கோடி பேர் எந்த கட்சியிலுமே உறுப்பினர் ஆக முடியாதுங்க. அதை புரிச்சுக்கோங்க. இல்லை, தமிழ்நாட்டில் 8 கோடிக்கு 5 கோடி வாக்காளராக வச்சா கூட இப்போ திமுக 2 கோடிக்கு மேலே சொல்லுது. விஜய்க்கு இந்த ஏதோ ஒரு ஸ்கீம் மூலமாக அவங்க 2 கோடி 3 கோடி தான் அழி கூட வேண்டிதான். அவன் உறுப்பினர், அவன் சம்மதம் இல்லாமல் தானே நீ அவனை உறுப்பினர் ஆக்குற. அவன் அரசாங்கத்தால் பலனடையக்கூடிய திட்டங்களை பற்றி அவனுக்கிட்ட கருத்து கேட்டு அவன் நம்பரை வாங்கும்போது இப்படி திரும்பி பார்க்கும்போது நீ இன்னொரு டேட்டாவை ஃபீட் பண்ணுறான். உனக்கு 10 நிமிஷம் இல்லை 10 செகண்டில் உனக்கு மெசேஜ் வருது, நீங்கள் திமுகவில் உறுப்பினர் ஆகிவிட்டீர்கள். இல்லைன்னு சொல்லுங்கள். எவ்வளோ கேஸ் இருக்குது தெரியுமா அந்த மாதிரி? எதை பற்றி இந்த கவர்மெண்ட்டுக்கு கவலை கிடையாது. இது சட்டவிரோதமான காரியம். இது நீங்கள் வந்து அரசாங்கத்தோட டேட்டாவை ஒரு கட்சிக்கு எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? மறந்துடாதீங்க, நாளைக்கு ஆட்சி மாறும்போது இதெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பும். வாள் எடுத்தவன் வாளால் மடிவான். இன்னைக்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் பண்ணுறீங்க, நாளைக்கு ஆட்சி மாறும், கண்டிப்பாக மாறும். எதுவும் நிரந்தரம் கிடையாது, எதுவும் சாஸ்வதம் கிடையாது. அப்போ இன்னைக்கு நீங்கள் பண்ணுறது அத்தனையும் உங்களுக்கு எதிராக திரும்பும். அன்றைக்கி வயிற்றுல வாயில் அடிச்சுன்னு கத்துவீங்க. ஓகே சார், நீங்கள் பேசும்போது இன்னொன்று சொன்னீங்க சார், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதில் 65 லட்சம் வந்து நீக்கினதாக சொன்னாங்க பீகாரில். இப்போது தமிழ்நாட்டில் 80 லட்சத்துக்கு மேலே அந்த வட இந்தியர்களை வந்து இங்கே வந்து ஓட்டர் ஐடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல்கள் பாருதா கன்ஃபார்மாக ஆகலங்க. இது அது என்ன இல்லை, அந்த மாதிரியான இந்த நடக்கலை சார். நடக்கும் பட்சத்தில் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கமாக இருக்கும்? இது தேர்தல்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல ஒருத்தன் போய் ஒரு இடத்துல புலம்பெயர்ந்து போய் மைக்ரண்ட் ஒர்க்கராக அங்கே வேலை செய்கிறான்னா அவன் எந்த இடத்துல இருக்கானா இந்தியாவுக்குள்ள, அவன் அங்கே வந்து தன்னை வாக்காளராக பதிவு செய்து கொள்றதுக்கான உரிமை அரசியலமைப்பு சாசனம் அவனுக்கு கொடுத்துருக்கு. இப்போ டெல்லியில் தமிழர்கள் வேலை செய்கிறாங்க, இங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் அவன் டெல்லி ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்து தான் ஓட்டு போட முடியும். இது சட்டம் அவனுக்கு கொடுத்துருக்க அனுமதி. அது மாதிரி அது ஒரு வேளை நடந்ததுன்னா சட்ட ரீதியாக அதை யாரும் தடுக்கவே முடியாது. நான் வந்து இது வந்து ஒரு நாடு, யார் வேணால் எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம், எங்கே வேணால் போய் சொத்து வாங்கலாம். காஷ்மீரில் மட்டும் வாங்க முடியாதுன்றது இப்போ நீங்கள் அதையும் தூக்கியாச்சு. 370 காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிறப்பால் இந்தியனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம், எங்கே வேணால் போய் சொத்து வாங்கலாம். அவன் வேலை செய்கிற இடத்துலையே அவன் தன்னை அந்த மாநிலத்தில் ஒரு வாக்காளனாக பதிவு செய்து கொள்ள முடியும். இதுதான் இதில் இருக்க சிக்கல். உங்களுக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் பொருளாதாரம் படுத்துரும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியில் போனீங்கன்னா, ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு நார்த் இந்தியன் இருக்கான், ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 2 அஸ்ஸாம்காரன் இருக்கான். அப்படியே நீங்கள் வீடு கட்டுறீங்க, அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெங்காலிஸ் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஹீட்ரிக்கு போகிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, துணி கடைக்கு போகிறீங்க, அங்கே ஜப்பான் மூஞ்சியோட ஒரு 4 பெண்கள் வேலை செய்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு போகிறீங்க, அங்கே ஒரு 30 பேரில் எப்படியும் ஒரு 20 பேர் வந்து அசாம் மங்கோலியன் ரேஸ்னால சப்பமூக்கோட அசாம்காரன் நேபாள்காரன்லாம் இருக்கான். நேபாள்காரனால ஓட்டர் ஆக முடியாது, அஸ்ஸாம்காரனால ஆக முடியும். கவுகாத்திலேருந்து இங்கே வேலைக்கு செய்கிறான் ஒருத்தன், 2 வருஷமாக அவன் இங்கே தான் வேலை செய்கிறான். வருஷத்துக்கு 10 நாள் ஊருக்கு போயிட்டு வருவான். அவன் நான் வேலை செய்கிற இடம் இது, நான் இங்கே வாக்காளனாக பதிவு செய்யணும். இப்போ இந்த தொகுதியில் டி நகர் தொகுதி இது, அசோக் நகரில் நான் வேலை செய்கிறேன். அஸ்ஸாம்லேருந்து வந்த ஒரு 4 தொழிலாளர்கள் இங்கே வாக்காளராக தங்களை பதிவு பண்ணிக்கணும்னா சட்டப்படி அதை நீ தடுக்க முடியாது.
அரசியலமைப்படி இருக்கு, கரெக்ட் சார். ஆனா அந்தந்த மாநிலங்களுக்கு பிரச்சனையா தானே முடியும், குறிப்பா தமிழ்நாட்டுக்கு. அது நீ கொடுக்குற வேலை. இப்போ தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்கிறேன், 1 கோடி வெளி மாநிலத்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் போகலாம். 80 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க உதாரணம். அந்த 80 லட்சம் பேரில் ஒரு 40 லட்சம் பேர் இன்னைக்கு அவன் மாநிலத்துக்கு திரும்பிட்டான்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் படுத்துரும். வேலைப்பாட்கால் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் படுத்துரும். உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும். மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் பூம் வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே படுத்துரும். உங்கள் ஹோட்டல்ஸ்லாம் வந்து இன்றைக்கி பவர்ஃபுல்லாக ஹோட்டல்ஸ்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குல்ல, நல்லா போய் வாய்க்கு ருசியாக சாப்பிட்றீங்கல்ல, நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்கல்ல, நல்ல டிப்ஸ் வச்சுட்டு வரீங்கல்ல நீங்கள், அதில் பாதி ஹோட்டல் வந்து தெண்டாடுவோம், சர்வீஸே பண்ண முடியாது. உங்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து கடைநிலை ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பஞ்சம் ஏற்படும், மருத்துவ பணிகளே பாதிக்கப்படும். 80 லட்சம் பேரில் நான் சொல்கிறது வெறும் 40 லட்சம் 40 லட்சம் பேர், 40லேருந்து 50ன்னு வச்சுக்கோங்க, 50 லட்சம் பேர் 50லேருந்து 60% திரும்பிட்டானாலே உன் பொருளாதாரம் டைவர்ட்சிடும் கீழே. அப்போ உன்னோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு அவன் வேணும், நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு அவன் வேணும். குறைஞ்ச ஊதியத்தில், இவங்க எல்லாரும் குறைஞ்ச ஊதியத்தில் வேலை செய்கிறவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நிர்ணயித்த கூலி இன்றைக்கி வந்து 800 ரூபான்னா தமிழ்நாட்டிலேருந்து வரவன் 800 ரூபாய்க்கு குறைஞ்சி வரமாட்டான். கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு வேலையை நிறுத்திடுவான். சாப்பிட போயிட்டு 1:30 மணிக்கு தான் வருவான். இதில் 11 மணிக்கு டீ குடிச்சிட்டு 5 நிமிஷம் பொறுத்து வருவான். 1 மணிக்கு போனான்னா 1:30 மணிக்கு தான் வருவான். 2 மணிக்கு தான் வருவான். 2 மணிக்கு வந்தானா 4 மணிக்கு ஒரு டீ சாப்பிடுவான். 4:15 மணிக்கு வேலைக்கு போனான்னா டான்னு 6 மணிக்கு மூடிடுவோம். அவ்வளோதான். இது நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்தது தான். இவனுக்கு நீ 800 ரூபாய் கொடுத்தாகணும். ஆனால் இதே இவனுங்க 400 ரூபாய்க்கு வேலைக்கு வரான், சரி பாதிக்கு வரான், இல்லை 500 ரூபாய்க்கு வேலைக்கு வரான். கழுத மாதிரி வேலை செய்கிறான். தங்கறதுக்கு மட்டும் நீ இடம் கொடுத்துடணும், அவனுக்கு சாப்பாடுக்கு அரிசியை வாங்கி கொடுத்தணும், இல்லை கோதுமை வாங்கி கொடுத்தணும். அப்போ நீ வந்து குறைஞ்ச ஊதியத்தில் அவனை சுரண்டுவ, உன் மாநிலத்தோட பொருளாதாரத்துக்கும் மாநிலத்தோட ஸ்டேட் ஜிடிபிக்கும் அவன் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். இங்கே நல்ல வேலையும் சலிமா போட்டு நீங்கள் சுற்றுவீங்க, நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்க மாட்டீங்கன்னா நான் தெரியாமல் கேட்குறேன். இல்லை சார், அது மற்ற நீங்கள் சொல்கிற அந்த உழைக்கிறது அவனுக்கு மணி நீடு தேவைப்படுது, இங்கே வர்றாங்க, அவனுக்கு தேவை, உனக்கு தேவை, எனக்கும் தேவை, அவருக்கும் தேவை, 2 பேருக்கும் தேவை. உன்னுடைய தேவைக்காக நீ குறைஞ்ச சம்பளத்துக்கு வர்ற, ரைட்டு. மற்றபடி ரேஷன் எல்லாமே ஓகே, எல்லாமே அக்செப்டடு. அரிசி வாங்குறீங்களா, ரேஷன் நல்லா வாங்கிக்கும். இந்த ஓட்டர் ஐடின்னு பட்சத்தில் வரும் பார்த்து நீ ஓட்டு போட, நான் என்ன சொல்கிறேன், இந்த தலைமை நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயத்தை இருப்பா. ஒன்று, அரசியலமைப்பு சாசனம் இதில் என்ன சொல்லுது, சட்டப்படி தான் வாழணும், இஷ்டப்படி வாழ முடியாது. கண்டிப்பாக. 2வது, தார்மீக ரீதியில் யோசிக்கின்றேன். நான் இங்கே 5 வருஷமாக இருக்கான் ஒருத்தன், அவன் ஓட்டு போடுறது, அவன் எங்கே ஓட்டு போடுவான், அவன் ஊருக்கு போக முடியாது அவனால். இது வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டியூஷன், ஒரே அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே ஒரே நாட்டுக்குள்ளே வரக்கூடிய இந்த பிரச்சனை நான் சிக்கலான பிரச்சனைன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள் என்றால் அதை நீங்கள் சரி தார்மீக ரீதியில் நான் சொல்கிற ஆர்குமெண்ட் கூட உங்களால் ஒத்துக்க முடியலன்னா ஒதுக்கி வச்சுக்கோங்க. சட்டப்படி அதை உங்களால் தடுக்க முடியாது, எந்த வகையிலையும் தடுக்க முடியாது. அரசியலமைப்பு சாசனத்தின்படி தடுக்கவே முடியாது. நேபாளிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறோம்னா நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்காம தடுக்கலாம். கவுஹாட்டிலேருந்து வரவனை தடுக்க முடியாது, நீ தடுக்கவே முடியாது. அப்போ இதில் இந்த இடத்துல சீமான் உனக்கு வேணான்னா நீ அனுப்பிடு அவனை. அப்போ நீ அப்போ மைக்ரன்ஸ் வேணான்னு நீ அனுப்பிடு. உனக்கு மைக்ரன்ஸும் வேணும், அவனோட குறைஞ்ச ஊதியத்தில் நீ அவனை சுரண்டுறல்ல, அந்த உழைப்பும் உனக்கு வேணும். சீமான் அவர் மைக்ரண்ட்டே வரக்கூடாதுன்றாரு, மற்றவங்க எல்லாம் மைக்ரன்ஸ் வேணுன்றாங்க. இப்போ திமுக ஏன் எதிர்க்குது, மைக்ரன்ஸ் வேணுன்ற நீ, ஆனால் ஓட்டுரிமை கொடுக்க மாட்டான், உன்னால் முடியாதுன்றா, நீ தடுக்க முடியாது. எப்படி தடுப்ப நீ? திமுக தடுக்கத்தானே செய்யுது, இது எதுக்கு தானே செய்யுது, எதிர்க்கிறாங்க, ஆனால் தடுக்க முடியாதுன்றாங்க. சட்டப்படி நீ தடுக்க முடியாது, இதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் எல்லாமே ஒன்று சொல்ல போல எதிர்த்து தானே சார் நிற்கிறாங்க. திமுகவும் எதிர்க்குது, இப்போ சீமான் சொன்னது போல ஆரம்பத்தில் எதிர்த்து தான் இருக்காரு. எல்லாருமே எதிர்ப்புன்றது ஒரே மாதிரி தான். எல்லாரும் இப்போ பிஜேபி சைலண்டாக இருக்குது, அதிமுக சைலண்டாக இருக்குது, காங்கிரஸ் சைலண்டாக இருக்குது, இடதுசாரிகள் அமைதியாக இருக்காங்க. நான் சொல்றேங்க, யார் எதிர்த்தாலுமே நான் சொல்றது சட்டத்தின் நிலைப்பாடு இதில் என்னன்னு உங்களை கேட்குறேன். அரசியல் சாசனத்தை நீ மாற்றணும். அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்ற ஆதங்கத்தில் தானே இவங்க இல்லை அப்படி பார்க்காதீங்க. நான் சொல்கிறேன் அது உண்மையாக இருக்கலாம். இப்போ நான் இன்னொன்று உங்களை திரும்பி கேட்குறேன். இப்போ இலங்கையிலேருந்து 3 லட்சம் பேர் இங்கே வந்திருக்கான் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அந்த 3 லட்சம் பேர் இங்கே 5 வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கான். அவனுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அது நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அவன் வேற நாடு. ஆமாம், கண்டிப்பாக அவன் வேற நாடு, அவனை இங்கே சிட்டிசன் ஆக்காம நீ ஓட்டுரிமை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா பரவாயில்ல. சரி, அப்படி இந்த வரவன் இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பெங்கால்லேருந்து கேரளாவுக்கு போகிறான்,
வெஸ்ட் பெங்கால்லேருந்து கேரளாவுக்கு வேலை செய்ய போகிறான், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ம் அங்கே வந்து அவனுக்கு வாக்குரிமை கொடுக்கலாமா வேணாமான் போது கம்யூனிஸ்ட்டுக்கு ஒன்றும் பெருசாக எதுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே பெங்காலில் கம்யூனிஸ்ட் இருக்கான், இங்கேயும் கம்யூனிஸ்ட் இருக்கான்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இதில் மோடியும் பிஜேபியுமே டபுள் வேஷம் போடுறாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ குஜராத்தில் 1,00,000 தமிழர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி திடீர்னு ஒரு எக்ஸோடஸ் போகுது. ஒரு 10 லட்சம் தமிழர்கள் வந்து குஜராத்தில் மைக்ரண்ட்டாக இருக்காங்க. 10 லட்சம் பேருக்கு அங்கே டெம்பரரியாக இருக்காங்க. அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்னா மோடி அமித்ஷா ஒத்துப்பாங்களா? 10 லட்சம் பேர் குஜராத்தில் வாக்குரிமை வாங்கினான்னா அவன் யாருக்கு போடுவான்? காங்கிரஸுக்கு தான் போடுவான். பிஜேபிக்கு பிடிக்காது அவனுக்கு. ஆனால் அதுவும் சட்டப்படி தப்பு, நீ தடுக்க முடியாது. என்னோட பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நல்லா. அதாவது அரசியலமைப்பு சாசனம் சொல்லுவது புலம்பெயர்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தில், அதை தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. எங்கெங்கே வேலை செய்கிறானோ அந்த இடத்துல வாக்காளனாக தன்னை பதிவு செய்து கொள்ளக்கூடிய உரிமை அரசியலமைப்பு சாசனம் அவனுக்கு கொடுத்துருக்குன்றாங்க. நீங்கள் வேணால் அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றுங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போய் வேறு கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு வாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து எங்கள் அரசியல்னா துரைமுருகன், ரகுபதி, மந்திரி எல்லாம் பேசுகிறது அபத்த களஞ்சியமாக இருக்குது. அவங்க அரசியல் வேற, நம்ம அரசியல், இந்த கதையே வேணும். சட்டம் என்ன சொல்லுது அதை மட்டும் பாரு. சட்டப்படி தான் நீ வாழ முடியும். சட்டப்படி ஓகே சார், நீங்க சொல்ற லாலா ஓகே, அதை தாண்டி நம்ம பேசுவோம். அதை தாண்டி அவர்கள் வரும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு பின்னடைவு, ஏதாச்சும் ஆபத்துன்னு எதை சொல்லுவீங்க? ஆபத்துன்னு ஒன்றும் இல்லை. அரசியல் மாறும், பிஜேபி வளரும், அதிமுக வளரும். அப்படி மைக்ரண்ட்டை வேணான்னு சொல்லிடுன்ற நான். உனக்கு வந்து லட்டும் வேணும், இதுவும் வேணும்னா அது எப்படி உங்களுக்கு வந்து அது வேலைக்கு ஆகாது. இல்லை நீங்கள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ வாண்ட் த கேக் அண்ட் ஈட் இட் டூன்னுவாங்க. கேக் வந்து அப்படியேவும் பிளேட்டில் இருக்கணும், ஆனால் நான் சாப்பிடவும் செய்யணும்னா எப்படி வேணான்னு சொல்லி. இப்போ சீமான் சொல்கிறது நம்ம அந்த விதத்தில் ஒரு லாஜிக்கலி அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. மைக்ரண்ட்டே வரக்கூடாது சொல்கிறாருல, அந்த ஸ்டாண்டர்டை. போன 2 வருஷத்துக்கு முன்னால் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு எதிராக இங்கே கலவரம் நடக்கும்போது திமுக மிகப்பெரிய அளவில் அதை எதிர்த்து பேசிட்டு அது நியாயமானது. போலி வீடியோ போட்ட பிஜேபிக்காரன் அங்கேருந்து போய் போலீஸ் பிடிச்சின்னு வந்து அவங்க மதுரை ஜெயிலில் ஒரு 9 மாதம் கடந்தான். அவன் பிஜேபிக்காரன், அவன் வீடியோலாம் தப்பாக போட்டான் அப்படின்ட்டு. புலம்பெயர் தொழிலாளர்கள் இது ஒரே இந்தியா, எங்கே வேணால் நம்ம போகலான்னாங்க. அது உண்மை. உங்களோட பொருளாதாரத்துக்கு மைக்ரன்ஸ் தான். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க, இந்த இஷ்யூலாம் எப்படி வேணால் போய் முடிட்டோம். அவன் ஓட்டர் ஆவானா ஆக மாட்டானா நமக்கு அவங்களே பெரும்பாலானவங்க இங்கே ஓட்டராக விரும்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது அவனோட கல்ச்சுரல் ரூட்ஸ், கலாச்சார வேர்கள் அவனுக்கு அவன் மாநிலத்தில் இருக்குது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த புலம்பெயர் தொழிலாளர்களில் ஒரு 50% இன்னைக்கு நாடு திரும்பினா கூட தமிழ்நாடு தண்ணி குடிச்சிட்டோம். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மோசமாயிடும். உங்களுக்கு ஆள் கிடையாதுங்க. அன்னைக்கு அந்த 2 வருஷத்துக்கு மேலே இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டெல்லாம் அப்படியே பாதியில் நின்றுச்சு. நமக்கு அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்து வேளாண் தொழில் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமாம், கிராமங்களில் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், புலம்பெயர் தொழிலாளர்கள். நீங்கள் எனக்கு அவன் வேணான்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எதன் பொருட்டாவது, நான் சொல்கிறது ஒரு 50% அவன் மாநிலங்களுக்கு திரும்பிட்டானா கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு 50% எண்ணிக்கை குறைந்தால், வாபஸ் பெறப்பட்டால் தமிழ்நாடு பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போகும். அந்த நெருக்கடியில் நீங்கள் இருக்கீங்க, அந்த ஒரு ரிஸ்க் இருக்குதுங்க. பட் அதை தாண்டி அவங்க வரும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் இன்னொன்றுங்க, அவன் ஓட்டர் ஆகணுன்றது எல்லாரும் ஓட்டராக விரும்ப மாட்டாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைத்தேர்தல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார், அந்த ஈரோடு அதில் எத்தனை பேர் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் நிறையா அதுக்குன்னே தனியாக திமுக அதுக்குன்னு ஸ்பெஷலாக போயிட்டு ஓட்டு கேட்டு வந்தாங்க. அவ்வளோ மக்கள் அதுக்குன்னே ஓட்டு போட ஒரு கணிசமாக இருந்தது பார்க்க முடியாது. அதாங்க இந்தியிலலாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. ஆமாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது 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 இந்தியாவோட புதிய பிரச்சனைங்க. இது வளர்ச்சியில் வரக்கூடிய பிரச்சனை. சட்டப்படி புலம்பெயர்ந்தவன் வசிக்கக்கூடிய இடத்தில் நான் 4 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறேன்னா இந்த 4 வருஷம் நான் இங்கே ஓட்டராக என்னை பதிவு பண்ணிப்பேன். அது 5 வருஷம் 6 வருஷம் கூட ஆகலாம். மறுபடியும் என் மாநிலத்துக்கு போகும்போது நான் இங்கே அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து என் பேர் எடுத்துகிட்டு அங்கே போய் நான் சேர்த்துக்கலாம். அது எனக்கு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. அப்படி தான் எலெக்ஷன் கமிஷன் அதை நியாயப்படுத்தும். அது கரெக்டும் கூட என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்றதுனால நீங்கள் பயப்படுறீங்க. பெரும்பாலானவங்க எனக்கு தெரிஞ்சு ஓட்டர் லிஸ்ட்டில் வர விரும்ப மாட்டாங்க. அவனோட ரூட்ஸ் அங்கே இருக்குது. அவன் இங்கே வருவான், சாப்பிடுவான், கொள்வானே தவிர அவனுக்கு பிடிக்காது, இவங்களை பிடிக்காது. அதே நேரத்தில் அவங்க ஒன்றும் பிஜேபி ஒன்றும் ஸ்ட்ராங்காகவும் கிடையாதுங்க. எல்லாரும் ஒன்றும் பிஜேபிக்கெல்லாம் போடவும் மாட்டான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அதனால் இந்த பிரச்சனையை வந்து இது ஒரு சிக்கலான பிரச்சனைன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இவங்க திமுக, துரைமுருகன், ரகுபதி, திமுக கத்துற மாதிரி, விசிகா, சீமான்லாம் கத்துற மாதிரிலாம் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சட்டப்படி முடியாது. தண்ணி குடிப்பீங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும். ஆமாண்ணா நான் வந்து வாக்காளர் லிஸ்ட்டில் என்ன சேர்த்துக்கிறேன்னு சொன்னான்னு சேர்த்து தான் ஆகணுமே. அவனு அந்த அரசியல் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும், அந்த சீமான் நேற்று இந்த மாடுகளை குடிச்சுக்கிட்டு மலையில் ஏறினார், அதை பார்த்துருப்பீங்க. நிறைய எதிர்ப்புகளும் அந்த காவல்துறையை எதிர்த்தாங்க. அதையும் மீறி அவர் வந்து
மாடுகளை அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம்னு நான் நினைக்கிறேன். மேய்ச்சல் நிலம் அது என்னமோ எனக்கு அதில் தப்பு இருக்கிறதா தோணலை. அவருடைய செயல்பாடுல எனக்கு எந்த கோளாறும் இல்லை. அவர் ஒரு நல்ல விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு. அவர் அதை சொல்கிற விதத்தில் சில பேருக்கு அதில் விமர்சனங்கள் இருக்கலாம். அவரோட பாயிண்ட் கரெக்டு தானுங்க. மேய்ச்சல் நிலங்களை வந்து பெரிய அளவில் இன்னைக்கு வந்து இழந்துகிட்டு இருக்கோம் நம்ம, இல்லையா? கவர்மெண்ட் ஆனால் இதை சிரிப்பாக பார்க்குறாங்க நிறைய பேர். அது தனிப்பட்ட முறையில் சீமான் மீது கோபத்திலையும் எள்ளி நகையாடக்கூடியவர்கள் அவங்க பார்ப்பது எப்பயுமே நோக்கத்தை தான் நம்ம பார்க்கணும். ஒரு மனிதன் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறான் என்றால் அவனுடைய நோக்கத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம். எனக்கு என்னமோ இதில் ஒன்றும் தப்பு இருக்குதா படலை. அவருடைய நோக்கத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். மேய்ச்சல் நிலம் வேண்டும் மாடுகளுக்குன்னு அவர் கேட்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம பேசணும். ஒரு மாடை கூட்டின்னு போனாரு, நிறைய கூட்டின்னு போறாரு, நாயை கூட்டின்னு போறாருன்றது பிரச்சனை கிடையாது. அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம். இன்னைக்கு எந்த கட்சியும் பேசாதது அவர் பேசுறாரு. மேய்ச்சல் நிலங்களை நம்ம பாதுகாக்கணுமா வேணாமா? கண்டிப்பா. நம்முடைய மாடுகளுடைய அந்த பாப்புலேஷன்ல வந்து மேய்ச்சல் நிலங்களை நம்பி இருக்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம பெரிய அளவில் நம்முடைய பால் உற்பத்திக்கு நம்பி இருக்கோம். கண்டிப்பா. நம்முடைய பொருளாதாரத்தின் அடிப்படையே வந்து கால்நடை பொருளாதாரமும் விவசாயமும் தான், இல்லையா? அப்போ அதில் ஒரு சிக்கல் இருக்குன்றதை அவர் சுட்டி காட்டுறாரு. அவர் சுட்டி காட்டுற முறை வந்து உங்களுக்கு நக்கலாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் அதை அவரை வந்து நம்ம அவரோட நோக்கத்தை வச்சு தான் எடை போடணுமே தவிர, வழக்கத்துக்கு மாறாக அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாருன்னா அதை வச்சு அவரை ஏகடியம் பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இன்றைக்கி சீமான சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நக்கல் பண்ணுறவங்க யார்? 99% திமுகவால் வளர்த்தெடுக்கப்படுகிற கைக்கூலி. ஆமாம். அவங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபே சீமான விமர்சனம் பண்ணுறது. கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு மனநோயாளிகளாக எனக்கு காட்சி அளிக்கிறார்கள். அது எப்படிங்க ஒரு மனுஷன் 365 நாளும் 24 மணி நேரமும் சீமானை பற்றியே வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான்? கண்டிப்பாக அவர்கள் மனநல காப்பகத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட வேண்டியவர்கள். நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். அப்புறம் ஒரு மனிதனை அவனுடைய நோக்கங்களுக்காகவும் அவனுடைய கருத்துக்களுக்காகவும் எதிர்க்கணுமே அல்லாமல் அவன் செய்யக்கூடிய ஏதோ ஓரிரண்டு வித்தியாசமான விஷயங்களுக்காக எதிர்ப்பதும், அவன் எது செஞ்சாலும் எதிர்ப்பதும் முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும். இன்னைக்கு வேற எந்த கட்சி மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதை பற்றி பேசியிருக்கு? இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மேய்ச்சல் நிலம்னா என்னென்ன பதில் பேசுகிறாங்க பல பேருக்கு தெரியல. மேய்ச்சல் நிலம்னா இன்னைக்கு இருக்க கிரவுண்ட் பாப்புலேஷன்ல வந்து நகர்ப்புறங்கள் இருக்கவங்களுக்குலாம், ஊரக பகுதிகளில் இருக்க மாணவர்களுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தெரியும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? அதனால் என்ன அப்படின்னு இப்போதான் பார்க்க அந்த அளவில் அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்குல்ல, மக்கள் கவனத்தை அவர் ஈர்க்கிறார். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலுங்க. இந்த விஷயத்துல பல விஷயங்கள், இப்போ எல்லா விஷயத்துலையும் நான் ஒன்றும் சீமான ஆதரிக்கல. இதில் நியாயம் இருக்குது. இது நியாயம் இருக்குது. அவர் எழுப்பக்கூடிய பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும். சிவில் சமூகமும் மீடியாவும் அரசியல்வாதிகளும் சீமான் இதன் மூலம் எழுப்புற பிரச்சனையை பற்றி பேசணுமே ஒழிய அவர் மாடை கூட்டிட்டு போகிறத பற்றி நக்கல் பண்ணுறதுன்றது வந்து அறிவிலித்தனம். முட்டாள்கள், திமுகவோட கைக்கூலிகள், அறிவாளி அல்சேஷன்கள், அவர்கள் தான் சீமானை விமர்சனம் செய்வார்கள், பாய்ந்து பிராண்டுவார்கள். அவர் பேசும்போது ஒன்று சொல்றாரு, இங்க நம்ம நாடு வேற மாதிரி இருக்குதுப்பா. அதாவது சாராயம் இருக்கக்கூடியவரை வந்து அரசு அதிகாரி, அரசு ஊழியர்னு சொல்றவங்க இந்த மாடு மேய்க்கிறது, பால் இது பண்றத அதை நம்ம அரசு பதவியா பணியா கொண்டு வரலாம்னா அதை வந்து ஒன்று சிரிப்பாங்க, எள்ளி நகையாடுவாங்க அப்படின்றாங்க. ஏன் அந்த மாதிரி என்ன மனப்பாங்க இங்கே இருக்குது? மாடு மேய்த்தால் அது கேவலம், அதுவே டாஸ்மாக் வேலை பார்த்தா கூட அது வந்து அரசியல், அது அரசு பணி அப்படின்னு ஏன் எந்த மாதிரியான மனப்பான்மை? நியாயமான கேள்வி தான். ஆனால் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எனவே அதை கூட நீங்கள் கடந்து போகலாம். அதுக்கு மாடு மேய்க்கிறவங்களை அரசு ஊழியர் ஆக்க முடியாது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கருத்து உன்னதமான கருத்து. அந்த அளவில் சீமானை பாராட்ட வேண்டும். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோமா? நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.